தனிமை வந்து என்னைக்குமே வந்து வேண்டாம்னு என்னைக்குமே வந்து சொல்ல மாட்டேங்க. தன்னை நான் யாரு அப்படின்னு உணர்றதுக்கே வந்து தனிமை வந்து தேவைப்படுது. நம்ம வாழ்க்கையில செஞ்ச தவறுகள் வந்து இனிமே நடக்காம இருக்கணும் அப்படின்னாக்கா ஒரு தனிமையில நீங்க யோசிச்சு பார்க்கும்போது தான் நம்ம என்னென்ன தப்பு பண்ணிருக்கோம் அப்படிங்கறத அந்த ரியாலிட்டி வந்து புரிய வைக்கும். ஒரு 25 வயசுக்கும் உள்ள ஒரு கற்பனைக்கும் 30 வயசு ஆகும்போது ரியாலிட்டியில வர மெச்சூரிட்டியும் அது வாழ்க்கையை வந்து ரொம்ப அழகா வந்து கொண்டு போகும். ரியாலிட்டியில வந்து கற்பனை வந்து செயல்படாது. கற்பனை அப்படிங்கிறது 20 வயசோட முடிஞ்சு போச்சு. 21 வயசு ஆகும்போதே இந்த உலகம் வந்து ரியாலிட்டி வந்து கண்டிப்பா இன்னைக்கு இருக்கிற 90 கிட்ஸ் எல்லாம் தாண்டி இன்னைக்கு எல்லாத்தையும் வந்து புரிய வச்சிருது. ஏன்னா இன்னைக்கு உலகம் வந்து அந்த அளவுக்கு வேகமாயிருச்சு. போன் இருக்குது, மொபைல் இருக்குது, லேப்டாப் இருக்கு, எல்லாமே சொல்லி கொடுத்தது. இதுதான் வாழ்க்கை, இதுதான் உலகம் அப்படின்னு வந்து சொல்லி கொடுத்துருது. ஆனா மனிதர்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா இந்த மொபைல், லேப்டாப் இதெல்லாம் தாண்டி வேலை அப்படின்னு நம்ம இன்வால்வ் ஆகி போகும்போது தான் மனிதர்கள் எப்படி, இந்த உலகம் எப்படி அப்படிங்கறத நம்ம ஒவ்வொன்றும் அதிகமான புத்திசாலிக்கும் சரி, அதிகமான முட்டாளுக்கும் சரி, ஒவ்வொரு பாடமும் வந்து இந்த உலகம் வந்து எடுத்துட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு அனுபவத்தை வந்து ஒவ்வொருடைய லைஃப்லயும் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கு. ஆனா இதெல்லாம் எதுக்கு ப்ராசஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியா வந்து நிக்குது.